ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ்வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான கேம் பார்க்க போறோம். நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் லீச்சஸ்ல விளையாண்ட ஒரு சூப்பரான கேம் தான் இது. ஓகேங்களா? நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இமீடியட்டா நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கேம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனிருத் அப்படின்ற ஒரு விளையாண்ட கேம். இது வந்து லீச்சஸ்ல 5+0 ஃபார்மட்ல விளையாண்ட கேம். இதுல வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நைட் C3 ஸ்டார்ட் பண்றாங்க. திருப்பி நைட் C6. இது வந்து வேன்கீட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய C நைட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒயிட் B3 ப்ளே பண்ணி அவரோட பிஷப் F8 பண்ணலாம்னு பாக்குறாரு. இப்போ இமீடியட்டா E5 ப்ளே பண்ணி சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்றாரு பிளாக். இப்போ பிஷப் B2 D5. இப்போ E3 நைட் F6. இது பிளாக் சைடுல இருந்து ஒரு சாலிடான ஓப்பனிங்னு சொல்லலாம். ஏன்னா அவரு ரெண்டு நைட்டுமே ஒரு நேச்சுரலான ஸ்கொயர்ல போட்டுட்டு E அண்ட் D பானியுமே புஷ் பண்ணிருக்காரு. அண்ட் அது மூலியமா அவருடைய ரெண்டு பிஷப்புமே இப்ப ஆக்டிவேட்டும் ஆயிருக்கு. ஓகேங்களா? டோட்டலா ஆளுநாள் அவருடைய எல்லா பீஸுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. இப்ப D4 ஒயிட் D4 ப்ளே பண்ணி பிளாக் உடைய சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப சென்டர்ல பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. E takes D4 E takes D4. இப்ப பிஷப் B4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இப்ப இமிடியேட்டா பிஷப் B5 திருப்பி பிஷப் B5 ப்ளே பண்ணி ஒயிட் வந்து பிளாக் உடைய நைட்டை வந்து பின் பண்றாரு. ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன் வந்து ஓரளவுக்கு சிமெட்ரிக்கலா தான் இருக்கு. இப்ப அனிருத் கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் C6 B takes C6. பிளாக்கு வந்து C பான் வந்து டபுள் ஆயிடுச்சு. பட் என்னதான் பிளாக்கு வந்து C பான் டபுள் ஆனாலுமே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கு தான் வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கு. ஏன்னா ஒயிட் வந்து அவருடைய டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணல. பிளாக் வந்து அவருடைய டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் கேசலும் பண்ணிட்டாரு. இந்த ஒரே ஒரு பிஷப் வந்து இந்த பிளாக் உடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ பிளாக் உடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்ப நைட் E2 இப்ப குயின் E7. இப்ப ஒயிட்டும் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் A6. இந்த இடத்துல பிஷப் A6 ப்ளே பண்ணி என்ன பண்றாருன்னா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட்டை வந்து ரெண்டு பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒயிட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நைட்டுக்கு மட்டுமே அட்டாக் கிடையாது. இந்த நைட்டை வச்சு இந்த ரூக்கையும் வந்து பிளாக் உடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல இந்த நைட்டை கார்ட் பண்றதுக்காக ரூக்க வந்து E1ல போடுறாரு. நீங்க இப்ப ரூக்க வந்து E1ல போட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பிஷப் மூலமா இந்த ரூக் வந்து இப்ப ஸ்கேன் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப ஃபர்தரா பிளாக் என்ன பண்றாருன்னா ரூக் A E8 ப்ளே பண்றாரு. ரூக் A E8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல ஒயிட் வேணும்னா பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் G3 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் G3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் ரூக்கு திருப்பி குயின் டெக்ஸ் குயின், இப்ப ரூக் டெக்ஸ் குயின் திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக். இது மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து யாருக்குமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிராயிஷான பொசிஷன் தான். பட் இந்த பொசிஷன்ல ஒயிட் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா A3 ப்ளே பண்ணிட்டாரு. A3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்ன மூவ்ன்றது வேணும்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கனால இந்த பிஷப் தான் எல்லாரும் தூக்கிட்டு ஓடுவாங்க. பிளாக் அதான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பிஷப் D6 ப்ளே பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க பிஷப் D6 ப்ளே பண்றதுக்கு பதிலா நைட் G4 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் G4 மூலமா இந்த பிஷப் வந்து பிளாக் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த சாக்ரிஃபைஸ சப்போஸ் ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா குயின் H4 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் H4 மூலமா நம்ம இந்த இடத்துல வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். நீங்க கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் டெக்ஸ் H2 செக். இப்ப கிங் F1 வந்ததுக்கு அப்புறமா குயின் H1 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இந்த செக்மேட்டை வந்து தடுத்தே ஆகணும். இந்த செக்மேட்டை தடுக்கிறதுக்காக நீங்க H பானை வேணா புஷ் பண்ணலாம். H பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F2 செக் வந்துட்டு இருக்கும். குயின் டெக்ஸ் F2 செக்குக்கு அப்புறமா கிங் H1 வருவாரு. கிங் H1க்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான வினிங் மூவ் இருக்கு பிளாக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் E3. நைட் E3 மூலமா நம்ம குயின் அட்டாக் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல G2 ஸ்கொயர்ல செக்மேட்டும் த்ரெட்டன் பண்றோம். இது ரெண்டு விஷயத்துல எந்த விஷயம் நடந்தாலுமே பிளாக் வந்து சிம்பிளா கேம் வந்து பினிஷ் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டால இந்த பிஷப் சாக்ரிஃபைஸ வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பொசிஷன்ல ஒயிட் வந்து குயின் H4 பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த பானை புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா இந்த இடத்துல நைட் எக்ஸ் F2 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் எக்ஸ் F2 மூலமா திருப்பி நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குயின் E3 செக் வரும். இந்த குயினை இந்த ரூக் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி கிங் F1 வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக்கை வந்து E6க்கு போட்டுக்கலாம். ரூக் E6 போட்டதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ரூக் ஸ்விங் இருக்கு.
ரூக் வந்து நெக்ஸ்ட் வந்து F6க்கும் வருவாரு. F6 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு டெட்லியான அட்டாக் இருக்கு ஒயிட்டுக்கு. இந்த அட்டாக்ல இருந்து கண்டிப்பா ஒயிட்டால தப்பிக்கவே முடியாது. நீங்க தப்பிக்கணும்னா நிறைய பீசஸ விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். நீங்க அப்படி நிறைய பீசஸ கொடுத்தாலுமே உங்களால கேமை வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து H பண்ண புஷ் பண்ணாம இந்த G பண்ண புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. G பண்ண புஷ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் H4 நீங்க தடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா இப்ப பிஷப் D6 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் D6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஒயிட் வந்து நைட் F4 ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நைட் F4 ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா குயினை வந்து நம்ம அட்டாக் பண்றோம். இப்ப குயின் வந்து G5க்கு வரலாம் தாராளமா. G5க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு வந்து அட்டாக். ஏன்னா இந்த நைட்டை வந்து பிஷப் வச்சு கேப்சர் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பி இந்த ஜீப்பானை வந்து வின் பண்ணிடலாம். இந்த இடத்துல கேர்லெஸ்ஸா ஒயிட் வந்து வேற மூவ் ப்ளே பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நீங்க இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணீங்கன்னா இப்ப திருப்பி பிஷப்பை கேப்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் F4 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் F4 மூலமா இந்த இடத்துலயும் பாருங்க H2 ஸ்கொயர்லயும் சரி இந்த F2 ஸ்கொயர்லயும் நம்ம வந்து த்ரெட்டன் பண்றோம். கண்டிப்பா ஒயிட்டால இந்த இடத்துல இருந்து சர்வே ஆகவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக் உடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பும் இந்த ஸ்கொயரை வந்து சூப்பரா வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட் உடைய பேஸ் ரேங்க்ல இந்த F1 ஸ்கொயர். அதனால இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கேம் வந்து ஈஸியா பினிஷ் பண்ணிடுவாரு. சோ இந்த நைட் G4 மூவ்க்கு அப்புறமா உங்களால வந்து G3யும் ப்ளே பண்ண முடியாது, H3யும் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க இந்த இடத்துல F3 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நம்ம சிம்பிளா குயின் E3 செக் கொடுக்கலாம். இந்த F3 புஷ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த டயகனல் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி கிங் வந்து H1 வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நைட் F2 செக் தரலாம். நைட் F2 செக் மூலமா நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல ஒரு மேட் இன் 3 இருக்கு. கிங் G1 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் H3 செக். நைட் H3 செக்கு அப்புறமா குயின் மூலமா ஒரு ஓபன் செக் இருக்கு. கிங் H1 வராதுன்னு வச்சுக்கோங்களேன். குயின் G1 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா கிங் F1 வராருன்னா திருப்பி குயின் G1 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். சோ ஒயிட்டால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பான்ஸுமே புஷ் பண்ண முடியாது. எந்த பான் புஷ் பண்ணாலுமே அது ஒயிட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா பேக் ஃபயரா வந்து முடியும். இந்த பொசிஷன்ல வந்து இன்ஸ்டன்ட் இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றதுக்கு பதிலா ஒயிட் வந்து என்ன ப்ளே பண்ணிட்டு தான் கரெக்டா இருக்கும்னு நான் சொல்றேன். நைட் G3 ப்ளே பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? நைட் G3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரூக் மூலமா குயினுக்கு வந்து ஒரு ஓபன் அட்டாக். நம்ம குயின் எடுத்துட்டு போயிட்டு D8ல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சப்போஸ் திருப்பி நீங்க இந்த A3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல இப்ப நைட் G4 வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நைட் G4 ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப குயின் டேக்ஸ் G4 வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா இந்த நைட் வந்து இப்ப G3க்கு வந்ததுனால குயினுக்கு இந்த டயகனல் ஓபன் ஆயிடுச்சு. இப்ப நைட்டால G4க்கு வர முடியாது. சோ இந்த நைட் G4 ஐடியா வந்து இப்ப பிளாக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பிஷப்பை சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து A3 ப்ளே பண்ணிட்டாரு. A3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த நைட் G4 மூவ் வந்து பிளாக் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? பிளாக் இன்ஸ்டன்ட் என்ன பண்ணிட்டாரு அவருடைய பிஷப்பை வந்து D6ல கொண்டு வந்து போட்டுட்டாரு. ஆப்வியஸா அவருடைய பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால அவருடைய பிஷப் எடுத்து வந்து D6ல போட்டுட்டாரு. அவர் இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த வேரியேஷனை அவர் வந்து மேபி பாத்துருக்கலாம். ஓகேங்களா? இப்ப திருப்பி ஒயிட் என்ன பண்றாருன்னா இன்னொரு ஒரு மிஸ்டேக் பண்றாரு. இந்த இடத்துலயாவது ஒயிட் வந்து நைட் G3 ப்ளே பண்ணிருக்கலாம். ஒயிட் நைட் G3 ப்ளே பண்ணாம அவருடைய இந்த பி பானை வந்து B4க்கு புஷ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துலயும் பிளாக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்ன மூவ்ன்றது வேணும்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது என்ன மூவ்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் H2 செக். பிஷப் டெக்ஸ் H2 செக் மூலமா நம்ம வந்து திருப்பி இந்த பிஷப்பை சாக் பண்றோம். இந்த பிஷப்பை சப்போஸ் ஒயிட் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நைட் G4 செக் வருது. நைட் G4 செக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நீங்க கிங் H1ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சூப்பரா செக்மேட் ஆடுவீங்க. திருப்பி கிங் நீங்க வந்து G1ல போடுவீங்க. இப்ப குயின் H2 கிங் F1 வந்ததுக்கு அப்புறமா குயின் H1 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். உங்களால இந்த நைட்டையும் தூக்கி குறுக்குல போட முடியாது. ஏன்னா இந்த நைட்டும் வந்து இப்ப பின்ல இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது வந்து கிங் வந்து H1க்கு வந்தாருன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். சப்போஸ் கிங் வந்து G1க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் குயின் H4 வந்து அவைலபிளா இருக்கு. குயின் H4க்கு அப்புறமா உங்களால வந்து மேட் இன் 3 இந்த இடத்துல தடுக்க முடியாது. நீங்க வேணும்னா இந்த பி பானை புஷ் பண்ணிக்கலாம். பி பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து நீங்க கிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சிம்பிளா குயின் H2 செக் வருது. இப்ப திருப்பி F1 வந்ததுக்கு அப்புறமா குயின் H1 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். கிங்கால இங்க F2க்கு வர முடியாது. சோ பிஷப் டெக்ஸ் H2க்கு அப்புறமா சப்போஸ் இந்த பிஷப் வந்து ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணாம அவர் வந்து கிங் எடுத்துட்டு போயிட்டு F1ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திருப்பி நைட் G4 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. நைட் G4 மூவ் மூலமா பாத்தீங்கன்னா திருப்பி பிளாக் நைட் வந்து ஒயிட் உடைய கேம்ப்குள்ள வராரு. இந்த இடத்துல நீங்க திருப்பி குயின் H4 வரதை தடுக்கிறதுக்காக உங்களுடைய G பானை புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா திருப்பி குயின் F6 வருவாரு. குயின் F6 மூலமா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த செக்மேட்டை தடுக்கிறதுக்காக நீங்க திருப்பி என்ன பண்ணலாம், உங்களுடைய இந்த பானை ஃபர்தரா புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து மேட் இன் 6 இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல நைட் E3 மூவ் அவைலபிளா இருக்கு. நைட் E3 மூலமா நம்ம வந்து குயினையும் வந்து வின் பண்ணிடலாம். சோ எப்படி பார்த்தாலுமே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிஷப் டெக்ஸ் H2 மூவ் வந்து பிளாக்கு தான் வந்து வின்னிங்கான காம்பினேஷன். பட் இந்த மூவ் வந்து பிளாக் வந்து ப்ளே பண்ணல. அனிருத் இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணிட்டாருன்னா
குயினை வந்து D7ல போட்டாரு. ஓகேங்களா, குயினை வந்து D7ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப திருப்பி வந்து G3 பிளே பண்றாரு ஒயிட். G3க்கு அப்புறமா இப்ப ரூக் E6, இப்ப F4. ஒயிட் வந்து அவருடைய கிங் சைட் பான்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இங்க லைட் ஸ்கொயர்ஸ்லாம் வந்து ஹெவியா வந்து வீக் ஆயிட்டு இருக்கு ஒயிட்டுக்கு. எந்த நேரத்திலுமே ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான அட்டாக் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரூக் F8, இப்ப ரூக்க வந்து டபுள் பண்றாரு பிளாக். இப்ப F5. ஆக்சுவலா இந்த ரூக்க சேஸ் பண்றதுல ஒயிட் வந்து பெருசா அச்சீவ் பண்ண போறது எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒயிட்டோடைய பொசிஷன் தான் வந்து நிறைய வீக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய கிங் சைட் பான்ஸை வந்து நல்லாவே புஷ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த E2 ஸ்கொயர்ல வந்து ஹெவியான அட்டாக் இருக்கு ஒயிட்டுக்கு. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் E2 பிளே பண்ணி ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு. ரூக் எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்ணதுக்கு அப்புறமா நைட் டெக்ஸ் ரூக். இப்ப குயின் டெக்ஸ் F5. குயின் டெக்ஸ் F5 மூலமா என்ன ஆகுது, இந்த F5 பான் வந்து ஃபால் ஆயிடுச்சு. இப்ப கிங்கோடைய பொசிஷன் வந்து ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. கிங் கிட்ட ஈஸியா பிளாக் உடைய பீசஸ் வந்து நெருங்குற மாதிரி ஆயிடுச்சு. சோ நம்மளே வந்து அதுக்கு வழி அமைச்சு கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப ரூக் F1 பிளே பண்ணி இந்த குயினை வந்து இமீடியட்டா சேஸ் பண்றாரு. இப்ப குயின் H3. குயின்க்கு வந்து H3லயும் ஒரு சூப்பரான ஸ்கொயர் இருக்கு. ஏன்னா நீங்க G1ஐயும் புஷ் பண்ணி இந்த டயகனலையும் வந்து சூப்பரா வீக் பண்ணிட்டீங்க. இப்ப நைட் F4. இப்ப நைட்டை வச்சு இந்த குயினை வந்து திருப்பி ஃபர்தரா சேஸ் பண்றாரு. பட் இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட். இப்ப ரூக் டெக்ஸ் பிஷப். இப்ப ரூக் E2. இப்ப இந்த ரூக்கு வந்து E2ல வந்து ஒரு சூப்பரான ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த E2 ஸ்கொயரை வந்து இந்த பிஷப் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப் இந்த A6 ஸ்கொயர்ல ஒரு சூப்பரான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கிங்கையும் வந்து பேஸ் ரேங்க்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிளாக் உடைய பீசஸும் வந்து ஒயிட் உடைய கேம்ப் குள்ள நுழையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. இப்ப ரூக் வந்து E2ல வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து குயின் G2 செக்மேட் வந்து பிளாக் வந்து த்ரெட்டன் பண்றாரு. அதை கண்டிப்பா ஒயிட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அதனால இந்த இடத்துல ரூக்க வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த H2 பான் வந்து இப்ப ஃப்ரீயா கிடைக்குது. இப்ப குயின் டெக்ஸ் H2 செக்கோட வருது. இப்ப இந்த இடத்துல ஒரு மேட்டிங் காம்பினேஷனை கொடுக்கிறதுக்கு ஒயிட்டே வந்து பிளாக்கு வந்து அழகா ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது எப்படின்னு பாருங்க. இப்ப கிங் E1 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் G3 செக். இப்ப கிங் D2 வராரு. இப்ப நைட் E4 செக். அழகா இந்த நைட்டுக்கு வந்து இப்ப சூப்பரான ஒரு செக் அமைஞ்சு போச்சு. கிங் வந்து இந்த இடத்துல D2 வந்ததுக்கு அப்புறமா கிங் C1 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் மூலமா நம்ம வந்து சூப்பரான ஒரு செக் தரோம் இந்த டயகனல்ல. உங்களால வந்து இந்த குயின் வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா நைட் வந்து இந்த ஸ்கொயர் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கிங் B1 வராரு. கிங் B1 வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல திருப்பி நைட்டை வச்சு ஒரு சூப்பரான செக். இப்ப கிங் திருப்பி வந்து A2க்கு வராரு. கிங் A2 வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா இந்த ஒரு சூப்பரான பிஷப் வச்சு பிஷப் C4 வந்து செக்மேட் பண்றாரு. ஒரு 3 பீசஸ் காம்பினேஷன் வச்சு ஒரு சூப்பரான செக்மேட்டிங் பேட்டர்னை வந்து அச்சீவ் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக் உடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து இந்த டயகனலை வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இதுவும் ஒரு காரணம் பிளாக் உடைய அட்டாக்க வந்து ஒயிட்டால சமாளிக்க முடியாம போறது. சோ என்னதான் வந்து நடுநடுல வந்து சில சாக்ரிஃபைஸ் அண்ட் மேட்டிங் காம்பினேஷன் வந்து பிளாக் விட்டாலுமே ஃபைனலா வந்து அவருடைய கேமை வந்து 3 பீஸ் காம்பினேஷனை வச்சு சூப்பரா வந்து செக்மேட் பண்ணி கேமையே வந்து வின் பண்ணிருக்காரு. இந்த கேமையும் அண்ட் இதுல வர மேட்டிங் காம்பினேஷன்ஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்னன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.